ராமாபுரத்துல உள்ள பிரசாதோட வீடு அது. இந்த வருஷம் குளிர் இன்னும் அதிகமா இருந்தது. சூரியன் கூட போர்வைய விலக்கி நம்மள எட்டி கூட பார்க்கவே இல்ல. சாப்பாட்டு பிரியரான பிரசாத்துக்கு இந்த குளிர்காலம் ஒரு தண்டனையா மாறுச்சு. பிரசாத் சாப்பிட்டுக்கிட்டே, ஏம்மா சாரதா, உனக்கு என் மேல ஏதாவது கோபமா இல்ல பகைய தீர்த்துக்கிறியா? வெளியில குளிர் புலி மாதிரி பாஞ்சுகிட்டு இருக்கு, நீ என்னடானா பருப்பும் பச்சை மிளகாய் வச்சிருக்க, இது தொண்டைக்கு எதமாவா இருக்கும்? அன்பு இருக்கிறதாலதான் சுட சுட போட்டிருக்கேன், இல்லனா பழைய சாப்பாடு தான் போட்டிருப்பேன். குளிர்காலங்கிறதால நாளுக்கு ஒரு ஆடு வேலைக்கு ஒரு கோழிய வெட்ட முடியும். அந்த மசாலாவை சாப்பிட்டுட்டு கேஸ் ட்ரபிள்னு கவுந்து கிடப்பீங்க. பருப்புல நெய்யை ஊத்திக்கோங்க, நல்லா இருக்கும். எனக்கு கமகமானு வேணாம், காரமா வேணும். என் நாக்கு செத்து போய் கிடக்குது சாரதா, அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா நல்ல சிக்கன் பீஸ் வரணும். ரமேஷ், சுரேஷ், அருண், நீங்களாவது சொல்லுங்களேண்டா. ரமேஷ், சுரேஷ், அருண் ஆபீஸ்ல இருந்து லஞ்சுக்கு வந்தாங்க. அவங்களும் குளிர்ல தான் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்பா, அம்மா பேச்சதான் கேட்டாகணும். நேத்து தானே மட்டன் வாங்கினாங்க, இன்னைக்கு பருப்பு சாதம் சாப்பிட்டா என்ன? ஆபீஸ்ல கேண்டீன் கூட இல்ல. ஆமாப்பா, இந்த குளிர்ல சிக்கன் ஷாப் வரைக்கும் போறதுக்கு யாருக்கும் பொறுமைல்ல. அங்க கியூல நிக்கணும்னா காலெல்லாம் வெடத்திடும். ஆனா எனக்கு வேணும்னு தோணுது. அஞ்சலி, மசாலா ஆம்லெட்டாவது போட்டு கூடம்மா. ஐயோ அருண், இப்ப நான் கிச்சனுக்கு போய் அந்த அடுப்பை பத்த வச்சு முட்டைய ஊத்தி அதுல மசாலாவை போட்டு சைட்ல வெங்காயம் கேப்பீங்க, என்னால முடியாதுப்பா. இந்த குளிர்ல என் கையெல்லாம் உறைஞ்சிரும். முதல்ல சாப்பிட்டு படுங்க. பாத்தீங்களா மருமகளுக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம். சாப்பிட்டா சாப்பிடுங்க, லெஞ்சு போங்க, நான் போய் படுக்க போறேன். எல்லாரும் இஷ்டப்படாம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அனாமிகா ஒரு சின்ன பீங்காங் கிண்ணத்தை அங்க கொண்டு வந்திருந்தா. அடடே, என்ன வாசனை அது, சொர்க்கத்துல இருந்து வருதா? அனாமிகா, அந்த கிண்ணத்துக்குள்ள என்ன வச்சிருக்க? மாமா, இது சிக்கன் ஊறுகாய். எங்க அம்மா ஊர்ல இருந்து அனுப்பின சுத்தமான மசாலால செஞ்ச சிக்கன்ல செஞ்சது மாமா. இது நல்லா ஊறி இருக்கு. இந்த குளிர்காலத்துல சுட சுட சாப்பாடுல இது போட்டு சாப்பிட்டா குளிர்ல ஒண்ணுமே தெரியாது மாமா. சிக்கன் ஊறுகாவா? எப்பமா செஞ்ச? எனக்கு கூட தெரியல. நான் தூங்கும்போது செஞ்சியா? ஆமா அத்தை, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நான் பண்ணினேன். மாமா குளிர்காலத்துல சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு இல்லையா? அனாமிகா எல்லாரோட பிளேட்லயும் ஒரு ஸ்பூன் சிக்கன் ஊறுகாவை வச்சான். பிரசாத் ஒரு வாய் வச்சுக்கிட்டு, ஆஹா, ஓஹோ, அற்புதம், பிரமாதம். சாரதா, ஓம் பருப்பு வேகல. அம்மா அனாமிகா, இன்னும் ஒரு ஸ்பூனு வெய்யுமா? மொத்த சாப்பாடையும் நானே சாப்பிட்டுடுறேன். அப்பாடா, என் நாக்குக்கு உயிர் கொடுத்துட்டா. குளிரெல்லாம் எங்கேயோ பறந்துருச்சுமா. வாவ் அக்கா, சூப்பரா இருக்குக்கா. நான் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ல சிக்கன் பச்சடி சாப்பிட்டிருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட் இல்ல. அப்படி என்னதான் போட்ட? சாப்பிடவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அக்கா, எனக்கு கூட இன்னொரு பீஸ் வையா. எனக்கு சமையல் செய்யதான் சோம்பேறித்தனம், சாப்பிடுறதுக்கு இல்லக்கோ. இன்னொரு ஸ்பூனு வெய்யு. இது இருந்தா எனக்கு வேற எந்த குழம்பும் வேண்டாம். ஒரு புடி புடிச்சிரலாம். நான் ஒன்னும் பெருமைக்காகலாம் உங்ககிட்ட சொல்லல. என் மனைவி கை மனமே மனம்தான். உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. அண்ணி, இந்த ஊறுகாவ வெளியில நல்ல டிமாண்ட் இருக்கு தெரியுமா? எங்க ஆபீஸ்ல லஞ்ச் பாக்ஸ் வாங்குறவங்க இந்த மாதிரி சாப்பாடு கிடைச்சா விடவே மாட்டாங்க. ஆமா, நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு நான்வெஜ் பைத்தியம். நான்வெஜ் இருந்தாதான் சாப்பிட முடியும். இதெல்லாம் ஒரு ஆர்ட். இவங்க எல்லாரும் சொல்றத கேட்டதும் அவனி மூளையில ஒரு வியாபார யுக்தி வந்தது. எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அவனி 2 மருமகள்களையும் தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனா. அஞ்சலி அந்த ஊறுகாவோட ஞாபகத்திலே சந்தோஷமா இருந்தா. அக்கா, அஞ்சலி, சீரியஸா கேளுங்க. இந்த குளிர்காலத்துல எல்லாருக்கும் நாக்கு செத்து போய் இந்த மாதிரி காரமா ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நம்ம இத பிசினஸா பண்ண போறோம். பிசினஸா? நம்ம என்ன ஊறுகாய் பாட்டில் வைக்கணுமா? என்னால முடியாதுப்பா. கிலோ கணக்குல சிக்கனை யாரு கழுவுறது? வெங்காயத்தை யாரு கட் பண்றது? என்ன ஸ்மெல்லே எனக்கு ஆகாது. அவனி, ஆலோசனை நல்லாதான் இருக்கு. நம்மள பார்த்து ஊருக்காரங்க சிரிக்க மாட்டாங்களா? சாரதாவோட மருமகள்கள் ஊறுகாய் பாட்டில் போடுறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ண மாட்டாங்களா? மானத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு லாபத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. நம்ம தப்பு பண்ண போறது இல்லையே. ருசி பாக்கட்டும். கியூல வந்து நிப்பாங்க பாருங்க, சிரிச்சவங்கலாம் பணம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாயை மூடிப்பாங்க. உன் கை ருசிக்கு நம்ம ஊர்ல அடிச்சுக்க ஆள் இல்ல. நம்ம சாரதா மருமகள்கள் சிக்கன் ஊறுகான்னு பேர் எடுப்போம். பேரெல்லாம் நல்லாதான் இருக்கு, வேலை எப்படி? நான் எதை செய்ய மாட்டேன். அஞ்சலி, நீ ஒரு சோம்பேறின்னு தெரியும்.
ஆனா வந்த லாபத்துல நீ ஆன்லைன்ல ட்ரெஸ்ஸஸ் மேக்கப் எல்லாம் வாங்கலாம். நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 1 கிலோக்கு 300 ரூபாய் லாபம் வருது. ஒரு நாளைக்கு 10 கிலோ வித்துச்சுன்னா 3000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு யோசிச்சு பாரு. 30,000மா? நிஜமாவா? அப்படா ஓகே. ஆனா நான் கழுவுறது கட்டிங் பண்ண மாட்டேன். பேக்கிங்கும் டேஸ்டிங்கும் தான் பண்ணுவேன். அதுக்கு மேலயும் கேஷியரா வேணா இருக்கேன். சரி, நான் சமைக்கிறேன், அது எனக்கு பிடிக்கும். அவனே, நீ கணக்கு வழக்கையெல்லாம் பாத்துக்கோ. ஆனா முதலீடு போட்டு சிக்கன், எண்ணெய், மசாலா எல்லாம் வாங்கணும்ல. நம்ம புருஷங்க கையில ஒரு 5000 ரூபாய் கேட்போம். லாபம் வந்ததுக்கு அப்புறம் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுத்துருவோம். இப்படி 3 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. சாயந்தரம் எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்துருக்கும் போது இத பத்தி சொன்னாங்க. பிரசாதால அந்த ஊறுகாய் டேஸ்ட மறக்கவே முடியல. அதனால உடனே ஒத்துக்கிட்டாரு. பசங்க முதல்ல கொஞ்சம் யோசிச்சாலும் மனைவிகளோட உற்சாகத்தை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில மார்க்கெட்ல இருந்து தேவையான எல்லாத்தையும் 3 மருமகள்களும் நல்ல மணிக்கணக்குல ஷாப்பிங் பண்ணி மறுபடியும் 3 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வீட்டு பின்பக்கம் ஒரு சின்ன கிச்சன் மாதிரி ஏற்பாடு பண்ணி ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் உட்காந்து ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா அனாமிகா, எண்ணெய் சூடா இருக்குது, ஜாக்கிரதை, பதமா செய்யணுமா. அஞ்சலி, நீ பூண்டெல்லாம் உரிக்கிறியா இல்லையா? அஞ்சலி பூண்டையெல்லாம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா கையெல்லாம் வலிக்குது. இந்த குளிர்ல உரிக்கவே வர மாட்டேங்குது. அருண், கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்களா? உங்களுதுதான் ஜிம் பாடியாச்சே, ஒரு பூண்டு உரிக்க மாட்டீங்களா? இது உங்க பிசினஸ்மா. பூண்டு ஸ்மெல்லோட நான் ஜிம்முக்கு போக முடியாது. ஓஹோ, வாசனை வருதா? ராத்திரி ஊறுகாய் சாப்பிடும்போது வரலையா வாசனை? வா செல்லம், ப்ளீஸ். அஞ்சலி, ஃபாஸ்டா பண்ண. நான் ஏற்கனவே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். குளிர்காலம் ஸ்பெஷல் ஊறுகான்னு சொல்லி கிலோ 1000 ரூபான்னு போட்டேன். நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. 1000 ரூபாவா? அதிகமா இல்லையாமா? நம்ம ஊர்ல அதெல்லாம் வாங்குவாங்களா? வாங்குவாங்க மாமா. நம்ம பாம் ஆயில் யூஸ் பண்றது இல்ல, ரீஃபைண்ட் ஆயில் தானே நம்ம யூஸ் பண்றோம். மசாலா கூட ஃப்ரெஷ்ஷா வாங்கி அரைச்சோம். கலப்படம் இல்லாம பண்றதுக்கு இந்த விலை கூட இல்லைன்னா எப்படி? ஆமாப்பா, அனாமிகாவோட கஷ்டத்துக்கு 1000 ரூபாய் ஓகே தான். அந்த பெரிய பாத்திரத்துல சிக்கனை போட்டா அந்த சூட்ல அவளோட முகத்தை பாருங்களேன், எப்படி வேர்த்து ஒழுகிட்டு இருக்கா. பரவாயில்லங்க, இந்த வாசனைக்கு களைப்பே தெரியல. இந்த சூடால குளிர் கூட தெரியல. சிக்கன் துண்டு எண்ணெயில வேகும்போது பட்டு பட்டுன்னு சத்தம் வீடு முழுக்க அந்த வாசனை பரவி போய் இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் அந்த வாசனை போச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் மதில் வழியா எட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன சாரதா, உங்க வீட்ல என்ன இன்னைக்கு விருந்தா? வாசனை எங்க வீடு வரைக்கும் வருது. விருந்தெல்லாம் இல்லம்மா, என் மருமகளுங்க ஊறுகாய் பண்றாங்க வைக்கிறதுக்காக. வேணும்னா சொல்லு, உனக்கு ஒரு பாட்டில் அனுப்பட்டும். சும்மா இல்ல, பணம் கொடுக்கணும். அப்படியா? அப்ப எனக்கு ஒரு 1/2 கிலோ கொடுங்க. என் புருஷன் எப்பயில இருந்தோ கேட்டுக்கிட்டு கிடக்குறாரு. வெளியில என்னத்த கலப்பாங்களோன்னு பயம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அனாமிகா கைமணம் என்னன்னு தெரியுமே, ருசியா இருக்கும். பாத்தியாக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் கேட்காமலேயே கிடைச்சிருக்கு. ரங்கம்மாவோட 1/2 கிலோ சிக்கன் 500 ரூபாய். சாயந்தரம் ரெடி ஆயிடும். அப்பாடா, என் கஷ்டம் வீணாகல. 500 ரூபாய் வந்துருச்சு. சாயந்தரம் ஊறுகாய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவனே, முதல்ல மாமாவுக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல கொண்டு போய் கொடு. அவரு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருக்காரு. சரிக்கா, மொத்தம் 15 பாட்டில் ஆச்சு. இதுல 8 ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் ஆயிடுச்சு. மிச்சத்தை யார் வாங்குவா? நம்ம கூடையில வச்சுட்டு ரோட்ல விக்கணுமா? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் ஆபீஸ்ல ஏற்கனவே சொல்லிட்டேன். என் கொலீக்ஸ் ஒரு 4 பேர் வராங்க. நான் கூட ஜிம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். சப்பாத்தில வச்சு சாப்பிடலாம்னு சொன்னதும் நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்குள்ள வீட்டு கேட்டு கிட்ட ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து ஒரு ஆள் வேக வேகமா இறங்கினாரு. அவரு அந்த ஊரு எம்எல்ஏவோட பிஏ. நமஸ்காரம் பிரசாத். வணக்கங்க. என்ன இவ்ளோ தூரம்? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரிகாரத்துக்காக வந்திருக்கோம். எம்எல்ஏ சாருக்கு யாரோ சொல்லிருக்காங்க உங்க வீட்ல சிக்கன் ஊறுகாய் செய்யறாங்கன்னு. இன்னைக்கு அவங்க வீட்ல விரதம். ஆனா அவருக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு விருப்பம். வீட்ல செய்ய மாட்டேன்ட்டாங்க. அர்ஜென்ட்டா ஒண்ணு வேணும். எம்எல்ஏவா? அக்கா, நம்ம ஊறுகாய் வாசனை பாரு எங்க வரைக்கும் போயிருக்குன்னு. நான் பேக் பண்றேன். அவ்வளவு தூரம் போயிருக்குமான்னு தெரியல. அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகேதான். அவனி 2 பெரிய பாட்டில பேக் பண்ண, லீக் ஆக கூடாது. பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம்மா. எம்எல்ஏ சாரு நமக்கு ஏதாவது உதவினா செய்வாருல்ல.
இல்லம்மா, எம்எல்ஏ சார் கோவப்படுவார். கஷ்டத்துக்கு ஏத்த கூலியை கொடுத்து தானே ஆகணும். இந்தாங்க பணம். ஊறுகாய் நல்லா இருந்தா மறுபடியும் கேட்குறோம். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளேயே எல்லா ஊறுகாய் பாட்டிலும் வெடுத்து போச்சு. அதை வாங்க இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாரும் களைச்சு போயிட்டாங்க. நாள் லாபத்தை பார்த்து எல்லார் கண்கள்லயும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஒரே வாரத்துல வியாபாரம் ஜோரா நடந்துச்சு. ஆனா எந்த வியாபாரமா இருந்தாலும் அதுல ஒரு பிரச்சனை இருக்கும். எதிர்பாராத விதமா அன்னைக்கு சாயந்தரம் ஒரு கேட்டரிங் ஆர்டர் வந்துச்சு. அவரு பரபரப்பா இருந்தாரு. அம்மா, உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். நாளைக்கு ஊர்ல ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் இருக்கு. 500 பேருக்கு சாப்பாடு. என் சமயக்காரன் திடீர்னு ஓடி போயிட்டான். நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே ரெடி ஆகலமா. ஐயையோ, நம்ம என்னங்க பண்றது? எனக்கு நாளைக்கு காலையில சிக்கன் ஊறுகாய் தேவைப்படுது. ரொம்ப அர்ஜென்ட். ரேட் எவ்வளவா இருந்தாலும் தரேன். அட்வான்ஸை வாங்கிக்கோங்க. கான்ட்ராக்டர் பையில இருந்து 10,000 ரூபாய் கட்டை எடுத்து டேபிள் மேல வச்சாரு. 100 கிலோவா? அட்வான்ஸ் 10,000வா? அக்கா எடுத்துக்கோக்கா, இந்த சான்ஸ் மறுபடியும் வராது. அஞ்சலி யோசிச்சுக்கோ, 100 கிலோ சாதாரண விஷயம் இல்ல. ராத்திரி முழுக்க தூங்காம செய்யணும். நம்ம கிட்ட அவ்வளவு பாத்திரங்கள் கூட இல்ல. நம்மளால செய்ய முடியும்க்கா, எல்லாரும் இருக்காங்கல்ல. ப்ளீஸ், இத பண்ணா நம்ம பிராண்ட் ஊர் முழுக்க தெரியும். அனாமிகா, நீங்க ஆரம்பிங்க. நான், சுரேஷ், அருண் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்யறோம். பேக்கிங்கையும் பாத்துக்கிறோம். நம்ம இந்த சேலஞ்ச கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்படின்னா சரி, வேலைய ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு ராத்திரி அந்த வீடே ரொம்ப பரபரப்பா இருந்தது. 100 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு பக்கம் ரமேஷ் சிக்கனை கழுவிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் அருணும் பிரசாதும் பூண்டு உரிச்சிட்டு இருந்தாங்க. சாரதா மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு இருந்தாங்க. ராத்திரி மணி 2 ஆச்சு. எல்லாரும் களைச்சிட்டாங்க. அஞ்சலி தூக்க கலக்கத்துல போய் படுத்துட்டான். அக்கா, என்னால முடியலக்கா, நான் படுக்கிறேன். கண்ணை இழுத்துக்கிட்டு போகுது. எழுந்திரு அஞ்சலி, இப்ப படுத்துட்டா காலையில டெலிவரி பண்ண முடியாது. நம்ம மானமே போயிடும்டி. மரியாதையா எந்திரி, காஃபிய குடி. காஃபி வேணாம், எனக்கு தூக்கம் தான் வேணும் அப்படின்னு அஞ்சலி சோஃபாலேயே படுத்துக்கிட்டு இருந்தா. போனா போகட்டும், அவளோட ஷேரை கட் பண்ணிடுவோம், வேலை நடக்கட்டும். அப்பவே அடுப்பு நின்னு போச்சு. ஐயோ, கேஸ் நின்னுடுச்சே. இன்னும் 20 கிலோ வேக வைக்கணும். சிலிண்டர் இப்ப எங்க கிடைக்கும்? ஸ்பேர் சிலிண்டர் கூட இல்லையே. பக்கத்து வீட்ல கேப்போமா? இந்த நேரத்துல நீ யார எழுப்புவ? ஒரு வேலை செய்வோமா? தோட்டத்துல விறகெல்லாம் இருக்குல்ல, அடுப்பு மூட்டுவோம். இந்த குளிர்ல வெளியே செய்யறதா? அவளுக்கு ஜுரமே வந்துரும். பரவாயில்லங்க ரமேஷ், நமக்கு ஆர்டர் முக்கியம், வாங்க. அந்த குளிர்ல கூட வெளியில விறக போட்டு அடுப்ப மூட்டி எல்லாரும் மீதி சிக்கன் ஊறுகாவை செஞ்சாங்க. அந்த அனல்ல குளிர் எல்லார விட்டு ஓடி போச்சு. காலையில 6 மணிக்கெல்லாம் 100 கிலோ ஊறுகாவை ரெடி பண்ணிட்டாங்க. காலையில 7 மணிக்கு கான்ட்ராக்டர் வந்தாரு. ஊறுகாய் டின்ன பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. அடடே, கிரேட்டுங்க. டைமுக்கு கொடுத்துட்டீங்களே. வாசனைய பார்த்தாலே மனமா இருக்கு. இந்தாங்கம்மா மீதி பணம். சந்தோஷத்துல இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கூட கொடுக்கணும்னு தோணுது. தேங்க்யூ சார். அஞ்சலி அப்பதான் எழுந்திருச்சு வெளியே வந்தா. ஏக்கா, என்னோடத? அஞ்சலி, ராத்திரி நீ தூங்கிட்ட, அதனால உனக்கு ஷேர் கிடையாது. அநியாயம், அக்கிரமம். என் கனவுல கூட நானும் ஊறுகாவை பேக் பண்ண தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கு பலன் இல்லையா அப்படின்னு அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கும்போது எல்லாரும் சிரிச்சாங்க. 1 மாசம் போனதுக்கு அப்புறம் குளிர்காலம் முடிவுக்கு வந்துச்சு. வீட்டு முன்னாடி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மருமகள்கள் செஞ்ச இந்த முயற்சிய முதல்ல நான் வேண்டான்னு, ஆனா பொம்பளை பிள்ளைங்க நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும் நிரூபிச்சுட்டாங்க. தேங்க்யூ அத்தை. முக்கியமா பூண்டு உரிச்சதுல என் விரல் எல்லாம் ஒடிஞ்சு போச்சு. அது வலி எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா உங்க கமெண்ட கேட்டதும் வலி எல்லாம் பறந்துருச்சு. இன்னையில இருந்து என் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஃபுல் டைம் பிசினஸ் உமன் ஆக போறேன். அக்கா, இந்த மாசம் நம்ம லாபம் எவ்வளவுன்னு சொன்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. 1.5 லட்சம் ரூபாய். ரமேஷ், சுரேஷ், அருண் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. இந்த வெற்றிக்கு காரணம் அத்தை, நம்ம. அவங்க நமக்கு பெர்மிஷன் கொடுத்ததால தான் இத சாதிக்க முடிஞ்சது. இந்த பணத்தை வச்சு நம்ம அத்தை மாமாவை காசி யாத்திரைக்கு அனுப்பலாம். இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும்? மகள்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம், வந்துட்டாங்க. இந்த குளிர்காலம் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. அனாமிகா, ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சுரேஷுக்கு என்னோட லாபத்தை வச்சு ஒரு கோல்ட் செயின் எடுக்க போறேன். நான் அருணுக்கு என்ன செய்யறது? நான் ஒரு நல்ல ஜிம் கிட் வாங்கி தரேன். இனிமே என் கூட சேர்ந்து நீங்களும் பூண்டு உரிக்கணும்னு சொல்லிடுவேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. குளிர்காலம் போயிடுச்சு. ஆனா அந்த மருமகள்கள் செஞ்ச கம சிக்கன் ஊறுகாவோட மனம் அந்த ஊர் முழுக்க பரவி இருந்தது. சாரதா வீடு இப்போ சிக்கன் ஊறுகா வீடா மாறுச்சு. கஷ்டம், இஷ்டம், உடல் உழைப்பு இருந்தா
எந்த வியாபாரமா இருந்தாலும் நம்ம அதுல லாபத்தை சம்பாரிச்சிட முடியும். அத அவங்க நிரூபிச்சிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம். ராமாபுரத்துல பொங்கல் பண்டிகை கோலாகலமா ஆரம்பிச்சுது. ஊர் முழுக்க இனிப்பு வாசனை. கோயில் குளங்கள்ல மக்கள் அலமோதுனாங்க. பிரசாத் வீட்ல கோலாகலம் இன்னும் ரெட்டிப்பா இருந்துச்சு. ஏன்னா பட்டணத்துல இருக்கிற சுரேஷ், அருண் அவங்க மனைவிகளோட இன்னைக்குதான் வந்துட்டு இருக்காங்க. பெரிய மருமக அனாமிகா மட்டும்தான் வீட்ல உள்ள எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருந்தா. ஏம்மா சாரதா, எவ்வளவு நேரம் காஃபிக்கு? இந்த ரமேஷ் கக்கூசுக்குள்ள போனானா வரமாட்டான். மருமக கிச்சன்ல குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தொண்டை காஞ்சி வயித்துக்குள்ள எலி டான்ஸ் ஆடுது போ. சாரதா கிச்சன்ல இருந்து, கொஞ்சம் அமைதியா இருங்க, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கத்திட்டு இருக்கீங்க, பால் இப்பதான் பொங்குது தெரியலையா? அனாமிகா காலங்காத்தாலே எந்திரிச்சு வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லாருக்கும் தேவையானத தன்னந்தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கு தானே அனாமிகாக்கு உதவி செய்ய சின்ன மருமகளுங்க வராங்க. அனாமிகா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும் இல்லையா? ரெஸ்டா? அவளுங்களுக்கு கிராமம்னாலே அலர்ஜி. இதுல வேற அது இல்ல இது இல்லன்னு சண்டை போடுவாளுங்க. அனாமிகாக்கு அவளுங்க உதவி செய்ய போறாங்களா? அனாமிகா கையில வேலை வாங்காம இருந்தா சரி. இந்த தடவை என்ன பண்ண போறாளுங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள ரமேஷ் வந்து, அப்பா, சுரேஷ் ஃபோன் பண்ணா டோல்கேட் தாண்டிட்டாங்களாம். இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருப்பாங்க. அத்தை, அவங்களுக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்ததும் சுட சுட பாதாம் பால் கொடுப்போம். என்னங்க, நீங்க போய் காரை பார்க் பண்றதுக்கு அந்த ஷெட்ல இருக்கிற வண்டி எல்லாம் வெளியில எடுங்க. சரி அனாமிகா, நான் இப்பவே போறேன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சுரேஷ், அருண், அவனி, அஞ்சலி வந்தாங்க. ஓ மை காட், என்னது என்னது இது? சாணில யாரோ வாசல் தெளிச்சிருக்காங்க. அந்த ஸ்மெல் டைரக்டா மூக்குல போகுது. அந்த கர்ச்சிஃபை கொடுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் எல்லாம் அலர்ஜின்னு தெரியாதா? ஆமா அருண், இங்க என்ன இவ்ளோ பனியா இருக்கு? ரீல்ஸ் பண்ண நல்ல லைட்டிங் கூட இல்லையே. இந்த பனிக்கு என் ஸ்கின் என்ன ஆகுறது? அடடா, முதல்ல வாய் அடக்குங்க, வீட்டுக்குள்ளார வாங்க. அப்பா, அம்மா, அண்ணி, அண்ணா, எப்படி இருக்கீங்க? வாடா வா, எல்லாரும் நல்லா இருக்கும். அனாமிகா, எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாரும் வந்தாச்சு. ஆரத்தி எடுத்துக்கிட்டு வாமா. அனாமிகா புன்னகையோட எல்லாரையும் வரவேற்றான். அனாமிகா அக்கா, என்னது இது? இந்த குளிர்ல கூட எப்படி காட்டன் புடவையில மேனேஜ் பண்ணிட்டு இருக்க? கார்ல ஹீட்டர் போட்டே எங்களுக்கு குளிர்து. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகி போச்சுடிமா. சரி, சூடா பாதாம் பால் வச்சிருக்க, குடிங்க. இந்த குளிருக்கு அது ரொம்ப கதகதப்பா இருக்கும். பிரயாணம் பண்ணி களைச்சு போயிருப்பீங்க, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. மத்தியானம் சாப்பாடு நேரம். எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்தாங்க. அண்ணே, இந்த சாம்பார் சூப்பரா இருக்கு. அவனி, நீயும் டேஸ்ட் பண்ண? ஆமா, அனாமிகா அக்கா சூப்பரா சமையல் செஞ்சிருக்காங்க. அஞ்சலி, அந்த சாம்பார் கொஞ்சம் எட. நான் கூட அனாமிகா அக்கா மாதிரி ருசியா சமைக்கதான் முயற்சி பண்றேன். அது என்னவோ எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. நீ போன்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே சமைக்கிற அஞ்சலி, அதான் நீ நினைக்கிற ருசி வரவே மாட்டேங்குது. அதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் அப்படியே கதை பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தரம் சாரதா அனாமிகா கிட்ட வந்து சொன்னாங்க. ஏம்மா அனாமிகா, நீ ஒருத்தியே இவ்ளோ வேலை செய்யறதுக்கு பதிலு வந்திருக்கவளுங்க கிட்ட கொஞ்சம் வேலையை விடுறதானே? வேண்டாம் அத்தை, அவங்க எங்க என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. இப்ப போய் வேலை என்ன கொடுத்தா கஷ்டப்படுவாங்க. எல்லார் மனசையும் நீ புரிஞ்சுக்கிட்ட தேவதை. ஆனா உன் மனசை யார் புரிஞ்சுப்பான்? மறுநாள் காலையில போகி பண்டிகை. ஊரே எழுந்திருச்சு போகி கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் வீட்டு வாசல்லையும் பெரிய போகி எரிஞ்சுது. ரமேஷ், சுரேஷ், அருண் அந்த நெருப்புல பழைய பொருட்களை போட்டு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அடே, இந்த நெருப்புல பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுங்கடா. நம்ம வீட்டுக்கு பிடிச்ச தரித்திரம் எல்லாம் இன்னையோட ஒழியட்டும். அனாமிகா, அந்த பழைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நெருப்புல போடுமா. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னா போடுங்க. அத்த, இதுல இருந்து வர்ற சூடு நல்ல கதகதப்பா இருக்கு. இது வெறும் நெருப்பு கிடையாது அவனி, இது நம்மளோட சம்பிரதாயம். நம்ம மனசுல இருக்கிற கெட்டத, கஷ்டங்களை பொருட்கள் மூலமா போட்டு எரிக்கிற நாள் இது. அனாமிகா சொல்றதுதான் உண்மை. அதனால இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை இந்த நெருப்புல போட்டு பொசுக்குங்க. அதாவது இன்னையில இருந்து அந்த வேலைய செய்யக்கூடாது. நிஜமா மாமா? அப்படின்னா என் ஷாப்பிங் தாட்ட நெருப்புல போடணுமா? அது உன் இஷ்டம்மா. நானே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன்.
நான் எல்லாரும் பேசுறதுக்கு காமெடியா கவுண்டர் போடுறது வழக்கம். அந்த கெட்ட பழக்கத்தை நான் இன்னைக்கு போகில போடுறேன். இதுதான் நான் இன்னைக்கு எடுக்கிற பிரமாணம். எப்ப தேவையோ அப்ப மட்டும் கவுண்டர் கொடுத்துக்கிறேன். ஐயையோ, நடந்த மாதிரி தான் போங்க. சரி, என்னோட பேட் ஹேபிட்டு கோவம் வந்துச்சுன்னா அதை அப்படியே மருமகளுங்க கிட்ட காட்டுறது. அதை இன்னையோட நான் விட்டுறலான்னு இருக்கேன். நான் சிடுசிடுன்னு பேசுவேன். அப்படி பேசுறதுனால மத்தவங்க மனசு கஷ்டப்படும். அதை இன்னையோட நான் இந்த நெருப்புல போட்டுடலான் இருக்கேன். இனிமே நான் புன்னகையோட பேச முயற்சி பண்றேன். நான் ஆஃபீஸ் வேலைன்னு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கறதே இல்லை. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரேன். நான் நாளுக்கு 100 தடவை என்ன கண்ணாடியில பாத்துப்பேன். இனிமே அதை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். இனிமே கண்ணாடியில நான் அவசியம் மட்டும்தான் பாப்பேன். அதை இந்த தீயில போட்டு பொசுக்கிறேன். என்னோட பேட் ஹேபிட் சோம்பேறித்தனம். அத இன்னையோட போட்டு கொளுத்திடுறேன். நாளையில இருந்து அனாமிகா அக்காவோட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன். அடடே, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா அனாமிகா, உன் கெட்ட பழக்கம் என்னம்மா? எங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் தெரியல. என்கிட்டயும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாமா. யாராவது ஏதாவது கேட்டா இல்லன்னு சொல்ல மாட்டேன். என் ஆரோக்கியம் போனாலும் எதிரில இருக்கிறவங்களுக்கு உதவணும்னு நினைப்பேன். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற எண்ணத்தை தீயில போட்டு என் ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிறேன். அடடா அனாமிகா, நல்லா சொன்னப்போ. சரி, ப்ராமிஸ்லாம் முடிஞ்சுதா? வாங்க உள்ள போலாம். வேலைங்க கிடக்குது. பொங்கல் பண்டிகை தானா வந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் கலர் கலர் கோலங்கள் போட்டாங்க. சாரதா வீட்டு முன்னாடி பெரிய அனௌன்ஸ்மெண்ட் நடந்தது. இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு எங்க வீட்ல கோல போட்டி. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் 3 கோலம் போடுங்க. யார் கோலம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் gift கொடுக்க போறேன். உங்க மாமா தான் ஜட்ஜு. அத்தை, எனக்கு சிக்கு கோலம் வரவே வராது. சுரேஷ், சீக்கிரம் யூடியூப் ஓபன் பண்ணு. நான் அதுல பார்த்து கத்துக்கிறேன். எனக்கு கோலம் போட பிடிக்கும். கோலம் முன்ன பின்ன இருந்தாலும் கலரை பக்காவா கொடுத்துருவேன். நான் நம்ம பழங்காலத்து ரத கோலம் போட போறேன் அத்தை. 3 மருமகள்களும் ரெடி ஆனாங்க. அனாமிகா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா ரத கோலத்தை போட்டு அதுக்கு கலர் கூட விட்டுட்டு இருந்தா. அவனி தன்னோட போன்ல பார்த்து பார்த்து ஏதோ 3D டிசைன் போட்டுட்டு இருந்தா. அஞ்சலி கோலம் போடுறத விட கலர் கொடுக்கறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பிரசாத் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாரு. ஒவ்வொரு கோலத்தையும் பிரசாத் கவனிச்சாரு. அம்மா அவனி, இது என்னது? இந்த கோலம் QR கோடு மாதிரி இருக்கு. இத ஸ்கேன் பண்ணி தான் என்ன கோலம்னு பார்க்கணுமா? அது ஜியோமெட்ரிக் கார்டு மாமா. சிட்டில இதான் இப்ப ட்ரெண்ட். ட்ரெண்டு ஓகே, இதுல பண்டிகை எங்க இருக்குமா? இதுக்கு 5 மார்க்கு தான். இப்போ அஞ்சலியோடது. ஐயோ, இது கோலமா இல்ல ஹோலி பண்டிகையாமா? கலர் கோலத்துல வெள்ளை கோடு போடணுமே. இதான மாமா ஆர்ட். பண்டிகைனா கலர்ஃபுல்லா இருக்கணும்ல. இதுக்கு 4 மார்க்கு. பிரசாத் அனாமிகா கோலத்துக்கிட்ட வந்தாரு. அடடே, கோலம்னா இதுதான் கோலம். மங்களகரமா குங்கும மஞ்சளோட இருக்கு. நவதானியம் இருக்கு. சம்பிரதாய முறைப்படி இந்த கோலம் இருக்கே. பறவைகளுக்கு இது உணவாகும். இந்த கோலத்துக்கு 10 மார்க்கு. ஆமாங்க, அனாமிகா கோலம் முழுமை அடைஞ்சிருக்கு. சம்பிரதாயமும் இருக்கு. இந்த கோல போட்டியில வின்னர் நம்ம அனாமிகா. பிரசாத் அனாமிகாவுக்கு பட்டு புடவைய கிஃப்டா கொடுத்தாரு. மத்தியான சமயம் அனாமிகா 10 வகையான சமையல் செஞ்சா. எல்லாரும் அதை வயிறார சாப்பிட்டாங்க. அம்மா அனாமிகா, என்ன அருமையான சாப்பாடு. எண்ணெய் பலகாரத்துல எண்ணெயே இல்ல. சாரதா, பலகாரம் எப்படி பண்றதுன்னு அனாமிகாவை பார்த்து கத்துக்க. அவளுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான். என்னையே கிண்டல் பண்றீங்களா? என்ன என்னைக்காவது பாராட்டி இருக்கீங்களா? நிஜமா அண்ணி, சிட்டில ஹோட்டல்ல கூட இவ்ளோ டேஸ்ட் இருக்காது. இந்த டேஸ்ட்னால நாங்க டயட்டிங் எல்லாம் மறந்தாச்சு. ஆமா அனாமிகாக்கா, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குக்கா. எனக்கும் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறியா? கண்டிப்பா அவனே. சாயந்தரம் உட்காந்து எல்லாரும் பலகாரம் செய்யலாம். அப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறேன். இப்படி பொங்கல் பண்டிகையை எல்லாரும் ஆனந்தமா கழிச்சாங்க. மறுநாள் மாட்டு பொங்கல். கிராமத்துல மாட்டு பொங்கல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ரமேஷ் மாடுகளை அழகா அலங்கரிச்சான். டே ரமேஷா, மாடுகளை ஊருக்குள்ள கூட்டிட்டு போ. மருமகளே போக, ஊரையும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஐயோ, அதுங்க கொம்ப பாருங்களேன், இவ்ளோ பெருசா இருக்கு. அருண், என்ன புடிச்சுக்கோ. பயப்படாத அஞ்சலி, அதுங்க ஒண்ணும் பண்ணாது. மாட்டு பொங்கலுக்கு மாடுகள் தான் ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க மாடுகளுக்கு பூஜை போடுவோம். வருஷம் முழுக்க நம்ம வயல்ல இறங்கி நம்ம பயிரை வளர வைக்கிறதுல இதுங்க பங்கு ரொம்ப அதிகம். அதனால இதுங்களை இன்னைக்கு பூஜிப்போம்.
நம்ம கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டா பாரு. அன்னைக்கு மத்தியானம் அத்தை, இந்த 3 நாள் எப்படி போச்சுன்னு சுத்தமா தெரியல. நாள் குளிருக்கு கொஞ்சம் பயந்தோம். ஆனா இங்க கிடைச்ச அன்புக்கு முன்னாடி அந்த பனியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா அத்தை, அனாமிகா அக்கா கிட்ட நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன். செய்யற வேலைய புடிச்சு செஞ்சா அதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. ஒவ்வொரு பண்டிகை எப்பவும் வீட்டுக்கு வாங்க, அப்பதான் இதோட அருமை தெரியும். நீங்க எல்லாரும் இந்த பண்டிகைக்கு வந்ததால வீடே கலையா இருந்தது. என் நெஞ்செல்லாம் ஆனந்தமா இருக்கு. அதுக்கு மறுநாள் சுரேஷ் அருண் ஃபேமிலி கிளம்புறதுக்கு ரெடி ஆனாங்க. எல்லாரோட முகத்துலயும் ஒரு சின்ன சோகம் இருந்தது. என்னடாப்பா சுரேஷ், உடனே கிளம்புறீங்க? இன்னும் ஒரு 2 நாள் இருக்க கூடாதா? இல்லப்பா, ஆபீஸ்ல வேலை இருக்கு. தமிழ் புத்தாண்டுக்கு திரும்ப வருவோம். இந்தாங்க, இதுல பலகாரம், ஊறுகாய், முறுக்கு எல்லாம் இருக்கு. மிச்சம் வைக்காம சாப்பிடணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொண்டு கொடுங்க. தேங்க்ஸ் அக்கா. சாரி, உனக்கு எந்த வேலையிலயும் நாங்க உதவியே செய்யல. அதனால என்னம்மா, நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கடா. அனாமிகா, மருமகளுங்கள திருப்பி அனுப்ப உனக்கு மனசே இல்லல்ல? ஆமா அத்த, ஆனா அவங்க போய் தானே ஆகணும். கார் கிளம்புனதும் எல்லாரும் கைய உயர்த்தி டாடா சொல்லிட்டு இருந்தாங்க. பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அவங்க குடும்பத்துல இருந்த பந்தம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாச்சு. அனாமிகாவோட அன்பு, அவனியோட மாற்றம், அஞ்சலியோட குறும்பு, இதெல்லாம் சேர்ந்து அந்த பொங்கலை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா ஆக்குச்சு. பிரசாத் சோஃபால உட்காந்துக்கிட்டு, சாரதா, அவங்க கிளம்புனதும் மனசுல ஏதோ பாரமா இருக்கு. அனாமிகா கிட்ட ஒரு காஃபி கேளுமா. ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. யாரையும் திட்ட மாட்டேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கு. கவுண்டர் போட மாட்டேன். அம்மா அனாமிகா, காஃபி கொண்டு வாமா, வேகம் வாமா. இதோ கொண்டு வரேன் மாமா. அனாமிகா மாமியார் மருமக ஸ்டோரிய ஆதரிக்கிற எல்லா நேயர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.